மக்களுக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி. மக்களை காப்போம், மக்களை காப்போம், மக்களை காப்போம், மக்களை காப்போம், மக்களை காப்போம், மக்களை காப்போம். மக்களின் நாட்டில் மக்களை காப்போம், மக்களை காப்போம். எச்சரிக்கிறோம், 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 எச்சரிக்கிறோம். இஸ்ரேல் நாட்டை, இஸ்ரேல் நாட்டை எச்சரிக்கிறோம், 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 எச்சரிக்கிறோம். யூத நாட்டை, யூத எச்சரிக்கிறோம், எச்சரிக்கிறோம். பயங்கரவாத யூத நாடு, பயங்கரவாத யூத நாடு பாலஸ்தீன் மக்களை, பாலஸ்தீன மக்களை இன படுகொலை, இன படுகொலை செய்யாதே, செய்யாதே. சவுதி அரசு, சவுதி அரசு, சவுதி அரசு மௌனம் காட்டாதே, மௌனம் காட்டாதே, மௌனம் காட்டாதே, மௌனம் காட்டாதே. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு, இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு உலக அவமானம், உலக அவமானம், உலக அவமானம், உலக பாலஸ்தீன மக்களை கொள்ளாது, சவுதி அரேபியாவே, சவுதி அரேபியாவே இஸ்ரேல் அமெரிக்காவை கண்டிப்பாக சவுதி அரேபியாவே. ராஷ்டிரிய உலமா கவுன்சிலின் சார்பாக அரசு, சவுதி அரசை கண்டித்து சவுதி ஏர்லைன்ஸ் முற்றுகை போராட்டம் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். காசாவில் இனப்படுகொலை, பாலஸ்தீன் மக்களுக்கு இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது. காசா மக்கள் உணவு இல்லாமல், உடுக்க துணி இல்லாமல் பட்னி பசியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சவுதி கல்ஃப் கண்ட்ரி முஸ்லிம் நாடுகள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. முஸ்லிம் நாடுகள் நினைத்தால் 5 நிமிடத்தில் அந்த போரை நிறுத்த முடியும். ஆனால் அவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு, சுகத்துக்காக வேடிக்கை பார்த்து கொண்டு, பதவிக்காக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால்தான் சவுதி ஏர்லைன்ஸ் அலுவலகத்தை முற்றுகை போராட்டம் என்று ராஷ்டிரிய உலமா கவுன்சிலின் சார்பாக நாங்கள் இங்கே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். உலகமே மிகப்பெரிய ஒரு அதிர்விலை, உலகமே கேட்காத ரவுடி இஸ்ரேல் நாடு அந்த மனித உரிமை மீறி கொடுமையாக அந்த மக்களுக்கு உணவு இல்லாமல், தண்ணி இல்லாமல், உடை இல்லாமல், ஆஸ்பத்திரி மருந்து இல்லாமல் சுட்டு சுட்டு தைரி சாவடித்து கொண்டிருக்கார்கள். சின்ன சின்ன பசங்க கூட செத்து கொண்டிருக்கார்கள். ஆனால் ஐநா மன்றமும் மற்ற உலக நாடும் வேடிக்கை பார்த்து சொல்லிக் கொண்டுதான் இருக்கா தவிர யாரும் அதுக்கு முன்னே வந்து ஒரு முடிவெடுக்க மாட்டார்கள். ஆனால் சவுதி கண்ட்ரி, முஸ்லிம் கண்ட்ரிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து கண்டிப்பா ஒரு முடிவு எடுத்து அந்த மக்களுக்காக நல்ல ஒரு தீர்வு காண வேண்டும். அதுக்காக தான் சவுதி கல்ஃப் கண்ட்ரியை காரி மூங்கிய துப்ப வேண்டிய நோக்கத்தோடு தான் இன்றைக்கு சவுதி ஏர்லைன்ஸ் முற்றுகை போராட்டம் ராஷ்டிரிய உலமா கவுன்சில் சார்பாக நடத்தி கொண்டிருக்கோம். சவுதி அரசு காரில் உயர வேண்டும் என்று நான் நம்புகிறேன். கண்டிப்பா இறைவன் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார் என்று தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு அளித்த வல்ல ரஹ்மானுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.